சர்ச்சைக்கு பெயர் போன அமைச்சர் கீர்த்தனா ஒரு ரீல்ஸை வெளியிட்டிருக்கிறாங்க. அந்த ரீல்ஸ் வந்து கல்வியாளர்கள் மத்தியில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. அந்த ரீல்ஸ் என்ன அப்படின்னா, ஒரு மாணவிகிட்ட இவங்க ஒரு கேள்வி கேட்குறாங்க. அரசு பள்ளியில் ஆய்வுக்கு போயிருக்கிற போது அந்த மாணவி அந்த கேள்விக்கு பதில் சொல்ல தயங்குறாங்க. உடனே டீச்சரை கூப்பிட்டு எல்லாம் மனப்பாடம் பண்ணி தான் பழகுறாங்க, அவங்கள புரிஞ்சு படிக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஏதோ சொல்கிறாங்க. முதல் பெஞ்ச் பசங்களே இப்படி இருந்தால் கடைசி பெஞ்ச் பசங்களே எப்படி இருப்பாங்க, முதல் பெஞ்ச் பசங்க தான் படிக்கக்கூடிய பசங்க, அவங்களே இப்படி இருக்காங்களே அப்படின்லாம் பேசுகிறாங்க. உண்மையிலேயே முதல்ல இவங்க ஆய்வுக்கு போனது தப்பானா தப்பு இல்லை தான். பிரதிநிதிகள் யார் வேணால் ஆய்வுக்கு போகலாம். ஆனால் அங்கே போய் அந்த பொண்ணு கேள்விக்கு தடுமாறக்கூடிய வீடியோவை இவங்க சமூக வலைதளங்களில் வெளியிடுறதுக்கு, அதுவும் அந்த பொண்ணோட முகத்தை கூட மறைக்காமல் வெளியிடுறதுக்கு இவங்களுக்கு யார் அந்த ரைட்ஸை கொடுத்தது? இந்த வீடியோ மூலமாக அந்த பொண்ணுக்கு ஒரு சமூக அழுத்தம் வரும், அந்த பொண்ணுக்கு வந்து உளவியல் ரீதியான சிக்கல்கள் வரும் அப்படின்னு கூட தெரியாமல் ஒரு அமைச்சர் இருக்கிறாங்களா? முதல்ல உங்கள் துறையில் நீங்கள் சரியான முன்னெடுப்புகள் எடுத்திருக்கீங்களா? 30,000 கோடி தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய முதலீடுகள் தமிழ்நாட்டை விட்டு போயிருக்கு. அதையெல்லாம் சரி பண்ணாமல் நீங்கள் இப்படி போய் உளவியல் ரீதியாக மாணவிகளுக்கு சிக்கல் தரக்கூடிய ஒரு வீடியோவை எடுத்து வெளியிடுறது நாகரிகமா அப்படின்ற கேள்வியை அமைச்சரை நோக்கி நம்ம வைக்கணும்.